தலைவர் கலைஞர் புகழ், தலைவர் கலைஞர் புகழ். அன்பு செயல் வீரர் அண்ணன் சுப்பிரமணியன் அவருடைய ஏற்பாட்டில் மாமா முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக பொறுப்பாளர்கள்ட்டையும் உத்வேகப்படுத்தி இந்த என்னென்ன நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்க சொல்லுங்கன்னு கேட்டு அமைப்பு செயலாளராக இருந்து ஒரு சாதாரண தொண்டனுக்கும் தெரியக்கூடிய அளவிலே அண்ணன் RS மாரியம்மன் அவர்கள் சுப்பிரமணியன் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் நெல்லையிலே தங்கியிருந்து போற்றப்படக்கூடிய அண்ணாஜி மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெற்றி கொண்டான் அவர்களுடைய புதல்வர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களே, மாநில முன்னாள் அமைச்சர், நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் மாமா TPM மைதீன் கான் அவர், நெல்லை மாநகர மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டினால் 70 நிகழ்ச்சி நீங்க முடிச்ச உடனே கண்டிப்பான முறையில் தலைமை கழகத்தில இருந்து அமைப்பு செயலரை கூப்பிட்டு நீங்க செஞ்ச நிகழ்வை தலைமை கழக 2 பேர் அடுத்து திரு பாறையடி முருகன், இங்க பாருங்க, இங்க பாருங்க. 18வது வார்டை சேர்ந்த வேங்கை வெங்கடேஷ் மாவட்ட பிரதிநிதி, திரு நமச்சிவாயம் என்ற திரு மணிகண்டன் 15வது வார்டு பிரதிநிதி, திரு அண்ணன் செல்லத்துறை பாளையங்கோட்டை பகுதி கழக செயலாளர், திரு கவிஞர் மூர்த்தி தலைமை கழக பேச்சாளர், மார்க்கெட் நெய்னார் கழக பேச்சாளர், திரு மெல் ஜெயக்குமார் கழக பேச்சாளர், திரு கிருஷ்ணகுமார் மாநகர வர்த்தமானி சுபசீதாராம். ஆகவே இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். பல வெற்றி படங்களை அந்த சைடு விடுங்க. ஆமா, ஒரு நிமிஷம். இங்க இந்த சைடுல வைங்க. சரி, கல் வாங்க. கண்ணு குருடு நடத்தும் சைக்கிள் ஓட்டினார் சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி, அவரால் ஓட்ட சொல்லுங்க சைக்கிளை பார்க்கலாம். அதாவது எடப்பாடிக்கு வைத்தறிச்சல், அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களில் பார்க்குறீங்க, ப்ரெஸ்ஸில் வருது. உங்களையுமா விலைக்கு கொடுத்துட்டு வாங்கிட முடியல, உங்களையுமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்க பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிட முடியுமான்னு இதையும் மூடி மழைக்கிற பழக்கம் திமுக கிட்ட கிடையாது. அதனால் எங்கள் தளபதி எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க டெய்லி பத்திரிகையில் வருது. அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார், வரும்போது உங்களை மீட் பண்ணுவார், என்னென்ன சாதித்திருக்காரு என்று சொல்லுவார். அது வழக்கமாக எதிர்கட்சியில் சாட்டப்படுகிற குற்றச்சாட்டு. மணிப்பூரில் நடக்கிற போது இங்கே நடந்திருக்கு, மற்ற மாநிலங்களில் நடக்கிற போது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது இங்கே நடந்திருக்கு, குஜராத்தில் நடந்தது போல இங்கே நடந்திருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை காட்ட சொல்லுங்கள். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு பேசுகிறாரு தவிர இவருடைய ஆட்சியில் இருந்ததை விட சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் இருக்கிற கிரைம் ரிப்போர்ட் கூறுகிறது. அவர் எவ்வளோ என்ன கஜானாவை காலி பண்ணார்? இவர் வித்துட்டு மொத்தத்தையும் கஜானாவை காலி பண்ணிட்டு போனார். ஒரு 40 கோடி ரூபாயில் ஒரு ஏசியாவே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுகிறது. ஆசியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்துருக்கார். இவங்க ஆட்சியில் செய்ய முடியல.
அதனால் வயிற்றுச்சின் காரணமாக பேசத்தான் செய்வாங்க. 10-16 புள்ள பெற்றுவோ பார்த்து மலடி என்ன சொல்லுவாங்க, அந்த கதை தான் அது. பல முறை சொல்லிட்டேன், நீடிக்கும் உறுதியாக நீடிக்கும். அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை.